எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு டாக்டர் தீபஸ்ரீ. நான் வந்து ரேலா ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டா இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் அயோட்டிக் அன்யூரிசம் பத்தி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேன். அயோட்டிக் அன்யூரிசம் அப்படின்னு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அயோட்டான்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அயோட்டான்றது வந்து நம்ம உடம்புல வந்து இதயத்திலிருந்து மற்ற ஆர்கன்ஸ்க்கு சப்ளை பண்ற பிளட் வெசல், அது பேரு அயோட்டா அப்படின்னு சொல்றோம். அன்யூரிசம் அப்படின்றது என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து எங்கெல்லாம் வந்து ஒரு ரத்த குழாய் வீங்கி போயிருக்கோ அது பேரு அன்யூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அயோட்டிக் அன்யூரிசம் அப்படின்னு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அயோட்டாவோட சைஸ் வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர்ல இருந்து 2 சென்டிமீட்டர் வரணும் இருக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அந்த அயோட்டா வந்து டைலேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜில சொல்றோம். மோர் தென் 3 சென்டிமீட்டர்ஸ், 3 சென்டிமீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா அது பேரு அன்யூரிசம், அயோட்டிக் அன்யூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. நான் மோர் தென் 3 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? இதோட சிம்டம்ஸ் என்ன? யாருக்கெல்லாம் இது அயோட்டிக் அன்யூரிசம் வரலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து ஒரு 40% 40% வந்து அயோட்டிக் அன்யூரிசம் வந்து சிம்டம்ஸே இருக்காது. நமக்குள்ள அயோட்டிக் அன்யூரிசம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும் போதோ வேற ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனுக்காக வந்து அல்ட்ராசவுண்ட் அப்டமன், நம்ம வயிற்றோட ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணா அதுலதான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அயோட்டிக் அன்யூரிசம். சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கலாம். என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து லைட்டா வயிற்று வலிக்கிறது, இல்லைன்னா வந்து நீங்க வந்து வயிற்று மேல வந்து ஒரு கை வைக்கும் போது வந்து ஒரு பல்சேஷன், ஏதோ வந்து அப்படியே வந்து பல்சடைல் மாஸ் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்தாலும் அயோட்டிக் அன்யூரிசம் இருக்கலாம். ஜென்ரலா யாருக்கு வரும் இதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், கரோனரி ஆர்டரி டிசீஸ், இதயத்துக்கு சப்ளை பண்ற ரத்த குழாய்க்குள்ள அடைப்பு இருக்கிறவங்களுக்கு, காலுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல்ஸ்ல வந்து அடைப்பு இருக்கிறவங்களுக்கு, பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ், கரோனரி ஆர்டரி டிசீஸ், ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி, டயபிட்டிஸ், இதெல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து ஹெரிடிட்டரி ஆல்சோ. அண்ட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து ஆண்களுக்கு வந்து இட் இஸ் வெரி காமன். த ரேஷியோ இஸ் ஆஸ் ஹை ஆஸ் 80:1 அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் இஸ் லிட்டில் லெஸ் கம்பேர்ட் டு மென். இப்போ ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போதே வந்து சர்ஜரி அப்படின்னா நிறைய பேர் பயந்துப்பாங்க. ஸோ அயோட்டிக் அன்யூரிசம் பொறுத்த வரணும் எல்லாருக்குமே ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோர் தென் 5.5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டருக்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஆண்களுக்கு வந்து 5.5 சென்டிமீட்டர்ஸ், அதே பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 5 சென்டிமீட்டர்ஸ் இஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் ட்ரீட்மெண்ட். எதுக்காக ட்ரீட் பண்ணணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு 80% to 90% மார்டாலிட்டி நம்ம வந்து இந்த அயோட்டிக் அன்யூரிசம் சில பேருக்கு வந்து ஸ்பான்டேனியஸா வந்து ரப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரப்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வெடிக்கும், இல்லைன்னா லீக் ஆகும். இந்த மாதிரி லீக்கிங் அன்யூரிசம் இல்லைன்னா ரப்சர்ட் அன்யூரிசம் வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து வர முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.